டேஸ்டியான வெஜ் குருமா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. மிக்ஸி ஜார்ல தேங்காய், முந்திரி, சோம்பு, தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு தக்காளி பழம், கொஞ்சமா புதினா தலை சேர்த்து நல்லா நைஸா அரைச்செடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலையையும் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி பேஸ்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இதோடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா பட்டாணி, கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் பேஸ்டையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள் குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாதத்தோட வச்சு சாப்பிட அல்டிமேட்டா